பொதுவில் பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதில் நிறைய தொந்தரவுகள் இருக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்களை புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை துணை. அதாவது எந்நேரமும் தேள் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்தால் அந்த அதாவது பணப்பிரச்சனையை தீர்க்கலாம், ஆரோக்கிய பிரச்சனையை ஏதாவது கஷ்டப்பட்டு தீர்க்கலாம், வேறு ஏதாவது குறை இருந்தாலும் தீர்க்கலாம். பிரச்சனையே இல்லாத போதும் பிரச்சனை செய்யக்கூடியவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாவது ஆதாரமாக பிரச்சனை சரி விட்டு கொடுக்குறேன், நீ உன் வழியில் வரேன்னு சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒருத்தரை நீங்கள் இம்சப்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு மனைவியோ கணவனோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அமைப்பு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. காதல் வயப்படக்கூடிய தன்மை பரணிக்கு அதிகம். மறுபடி ஒரு காதல், 2 காதல், 3 காதல், அது அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். மனைவி, கல்யாணம், குழந்தை, கணவன் அதெல்லாம் வந்த பிறகும் மறுபடி காதல், அதுவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகஜமாக இருக்கும். அதில் நியாயமும் இருக்கும். அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன தேவைப்படுது? எங்கேயாவது நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய குறையை வந்து பேச மாட்டோமோ? எங்கேயாவது மனசில் நமக்கு இருக்கக்கூடிய லட்சியங்களை, ஆசைகளை பகிர்ந்து கொள்ள முடியாதா? நீங்கள் வீட்டுக்கு போனால் ஒரு பொண்டாட்டிகிட்ட, என்னம்மா இந்த மாதிரி நான் ஆசைப்படுறேன், யார் நீயா மேனேஜரா, யோ இருக்கிற வேலையை பாரியா அப்படின்னு சொல்லி சொல்கிற மனைவி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவான்? ஸோ ஆப்வியஸ்லி வந்து அது மனிதனாக பார்க்கும்போது, சமுதாய கோட்பாடுகளாக பார்க்கும்போது தவறு தான். ஒரு மனிதனாக பார்க்கும்போது அங்கே நியாயமாயிடுது. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டு. இவங்களுடைய கர்மா நீங்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் சார்? கர்மா நீங்கள் பரணி நட்சத்திரத்துக்காரங்க சுக்கிரனுடைய பகவானுடைய கோவில் இருக்குது கும்பகோணத்தில், அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். கஞ்சனூர்னு நினைக்கிறேன், அந்த கோவிலுக்கு வந்து போய் வழிபட வேண்டும். அதே மாதிரி சுக்கிர பகவான் மட்டும் இல்லாமல் பெண்கள் ரிலேட்டடாக, ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரிலேட்டடாக உதவிகள் செய்யணும். பெண்கள் ரிலேட்டடாக உதவிகள்னால் சின்ன குழந்தைகள், முதியவர்கள், இவர்களுக்கு தேவையான படிப்பு கல்விக்கான உதவிகள், இல்லை ஆரோக்கியம், மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஆதரவாக பேசுறது, முதியோர் இல்லங்களில் போய் யாரோ ஒருத்தர் தத்தெடுத்து பார்த்துக்கிறது. நீங்கள் தத்தெடுத்து நீங்களே 24 மணி நேரம் பார்க்க போதில் ஒரு பணம் கொடுத்து அவங்களுக்கு மாதம் 2 தடவை போய், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரம். நம்ம பரிகாரம் சொல்லப்போனால் நாம் சொல்லக்கூடிய பரிகாரம்லாம் உண்மையான பரிகாரங்கள். கற்பூரம் எடுத்து அடி, விபூதி எடுத்து மேலே தெளி, இந்த பரிகாரம்லாம் வேலை செய்யும். கற்பூரம் விற்கிறவங்களுக்கும் விபூதி விற்கிறவங்களுக்கும். மக்கள் யார் அந்த பரிகாரத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை செய்யாது. தர்மத்தை அடிப்படையாக கொண்டது தான் பரிகாரம்.